Welcome student, I am Ganesan. So the testing hypothesis இந்த sum பார்க்கலாம். So already introduction லே சொல்லியிருக்கேன், large sample, small sample. Large sample இருந்தா single mean, difference of mean, single proportion, difference of proportion சொல்லிட்டு 4 இருக்கு. இதுல இது என்ன மாடல்ன்றது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த sum பார்த்தீங்கன்னா 400 men and 600 women were asked whether they would like to have a flyover near their residence. ஸோ 400 மென்னுக்கிட்டையும் 600 உமன்ட்டையும் கேட்குறாங்க, உங்கள் வீடு பக்கத்தில் ஃப்ளைஓவர் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றது கேட்குறாங்க. அதில் 200 மென்னும் 325 உமனும் ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா இதை பார்த்தீங்கன்னா சாம்பிள்ன்றது என்னன்னா இதுதான், மென் ஒரு குரூப் ஆஃப் சாம்பிள், உமன் வந்து ஒரு குரூப் ஆஃப் சாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ அப்போனா என்ன இந்த சம்மில் ஃபர்ஸ்ட் N1 வந்து 400, N2 அப்படின்றது 600. அதுக்கப்புறம் இதுல P1ன்றது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 400 பேர்ல 200 மென் வந்து அக்செப்டட், ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 200/400 தே அக்செப்டட். அதே மாதிரி P2ன்றது என்னன்னா 600 உமன்ல 325 உமன் வந்து ஓகே தே லைக் நியர் ஃப்ளைஓவர் நியர் ரெசிடென்சி. ஸோ தட் 325/600. அப்போ பார்த்தீங்கன்னா இதுல மீனே கிடையாது, அதனால அவுட் ஆஃப்ன்றதுனால இது ப்ரொபோஷனல் தான். அது இல்லாமல் 2 சாம்பிள் இருக்கிறனால டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ டைப் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. என்ன டைப்பு? டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஸோ இது அந்த ஃபார்முலா, ஜெட்டுக்கான ஃபார்முலா, இதுல இருக்க PQ கண்டுபிடிக்கிறதுக்கு இது தனி ஃபார்முலா. சரி, இப்போ இதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், PQ தான் கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து எதுவுமே கொடுக்காதனால நம்ம 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபோதசிஸ் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நல் ஹைபோதசிஸ், அனதர் ஒன் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், ரெண்டுமே டிக்ளேர் பண்ணணும். சரி, இப்போ இது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, போத் மென் அண்ட் உமன்ஸ் வந்து டெஸ்ட் வெதர் தீஸ் 2 ப்ரொபோர்ஷனல் ஆர் சேம், 2 ப்ரொபோர்ஷனல் சேமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நம்ம நல்ல ஹைபோதசிஸ் எப்பவுமே என்னது, எஸ் ரெண்டுமே சேம் தான். இப்போ உமனோட குரூப்பும் மென்னோட குரூப்பும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை 2 பேரும் டிஃப்ரெண்டா லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறது தான் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். ஸோ நல்ல ஹைபோதசிஸும் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸும் டிஸ்கஸ் எடுத்தாச்சு. இமீடியட்டா இது நாட் ஈக்குவல் டு வரனால இது என்னது, 2-tailed டெஸ்ட். 2-tailed டெஸ்ட். ஸோ ஒன்ஸ் இது 2-tailed டெஸ்ட்னு தெரிஞ்சிச்சுனாவே இதுக்கான டேபிள் என்னன்னா, ஸோ இதான் இந்த டேபிள். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 2-tailed டெஸ்ட், அது 5% லெவல்னா 1.96 அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து எழுதணும். அந்த ஃபார்முலாக்கு தேவையான ஸ்மால் p அண்ட் ஸ்மால் q நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஸ்மால் pக்கான ஃபார்முலா N1P1 பிளஸ் N2P2 டிவைடட் பை N1 பிளஸ் N2. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம P கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். N1P1 பிளஸ் N2P2 டிவைட் பை N1 பிளஸ் N2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ இது அப்படியே கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.525 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் P கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டா நம்ம Qவும் கண்டுபிடிச்சிடலாம். Qக்கான ஃபார்முலா 1 - P. ஸோ அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 - Pயோட வேல்யூ 0.525 அப்படின்னு வரும். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.475. ஸோ P தெரியும், Q தெரியும், N1 தெரியும், P1 தெரியும். ஸோ டைரக்டா கொண்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஜெட்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஜெட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னா P1 - P2 டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ இன்ட்டு 1/N1 பிளஸ் 1/N2. ஸோ இந்த ஃபார்முலால எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். P1 - P2 டிவைட் பை PQ இன்ட்டு 1/N1 பிளஸ் 1/N2 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா P1ஓட வேல்யூ இதுதான். இதை ஜஸ்ட் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.5 வந்திருக்கும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர்ல 0.54 வரும். ஸோ அதுதான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஃபர்தரா வந்து இதை நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.04 அப்படின்னு வரும். ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப், இது அகெயின் கம்ப்ளீட்டா உங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.001 அப்படின்னு வரும். ஸோ ஒன்ஸ் அகெயின் கம்ப்ளீட்டா நீங்க இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் -1.265. இதுதான் Z வேல்யூ. பட் நம்ம மாடுலஸ் Z வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் Z வேல்யூ ஈக்குவல் டு
1.265 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட டேபிள் வேல்யூ பாருங்க, டேபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.96. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1.96 விட லெஸ் தெனாக இருக்கு, 1.96 விட கம்மியா இருக்கு. therefore we accept the null hypothesis. we accept the null hypothesis H0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.